நானும் எம்ஜிஆர் தான் என்று சொல்லிக் கொள்வதை போல இன்றைக்கு சில நடிகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு உள்ளபடியே புரட்சி நடிகராக இருந்த எம்ஜிஆர் பெரியாருடைய கொள்கையை, அண்ணாவினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் என்கின்ற அந்த மூன்றாவது நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டு அண்ணாவினுடைய தம்பியாக, கலைஞருடைய உற்ற நண்பராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக, சட்டப்பேரவை உறுப்பினராக, சட்ட மேலவை உறுப்பினராக, கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த 1971ஆம் ஆண்டிலேயே ஒரு புகழை உச்சத்தில் தொட்ட நடிகராக, கொள்கை நடிகராக எம்ஜிஆர் இருந்தார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேறினார். அவர் வெளியேறியது வெறும் நடிகராக வெளியேறவில்லை. ஏற்கனவே திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக, எம்எல்சியாக, எம்எல்ஏவாக இருந்து, பொருளாளராக இருந்து, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற சில நண்பர்களோடு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் சில நிர்வாகிகளோடு வெளியே போய் ஒரு கட்சியை நிறுவினார். அவர் அரசியல் தெரியாம வெறும் ஆள போகல. எந்தெந்த கொள்கையில் எங்களுக்கு மாறுபட்டார், விமர்சனங்கள் உண்டு வேறு. ஆனால் அவர் திமுக என்கின்ற அரசியல் கட்சியில் பொருளாளராக இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 10 பேரையோ 20 பேரையோ அழைச்சிக்கிட்டு தனி கட்சி ஆரம்பிச்சார். அது திமுகவில் இருந்து இன்னொரு கட்சி ஆரம்பிச்சார். அதுக்கு பேர் அண்ணா திமுக பேர் வச்சார். அவருக்கு இருந்த கவர்ச்சி இன்றைக்கு மாதிரி வாட்ஸ்அப்லாம் கிடையாது. நான் ஒரு பொய்ய சொன்னா அடுத்த நிமிஷம் கலாநிதி அதுக்கு என்ன உண்மைன்னு போட்டுருவார். கலாநிதியே நாடாளுமன்றத்தில் ஒரு பொய்ய சொன்னான்னு வச்சு வாதத்துக்கு சொல்ல மாட்டோம். நாங்க திமுக கலைஞருடைய தம்பிமார்கள் பொய் சொல்ல மாட்டோம். ஒரு வாதத்துக்கு சொல்ற நாங்களே ஒரு பொய்ய சொல்லிட்டுன்னு வச்சுங்க, அது பொய்ன்னு சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும்? பிஜேபிக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு உடனே கண்டுபிடிச்சு போட்டுருவான். அந்த மாதிரி வாட்ஸ்அப்லாம் எனக்கு இல்லாத காலம். எம்ஜிஆரை வந்து பெரிய அப்படியே பக்தியோட இவர் தான் நல்லவர்னு நம்பின காலம். சினிமாவில் ஒரு பொண்ணை காப்பாத்தினா அதே மாதிரி தான் பொண்ணை காப்பாற்றுவர் நம்பின காலம். சினிமாவில் 10 ஆம்பளை டிஷ் போட்டு அடிச்சா உண்மையாலுமே ஒரு 10 கொண்டுருவாங்க நம்பிக்கை உள்ள காலம். இன்னும் நான் சொல்றேன், இப்பெல்லாம் வந்து பிள்ளைங்க படம் பார்க்குது இல்ல, டிவியில பார்த்தா இந்த சீன் எப்படி எடுத்தான், எப்படி அடிச்சான், இது எவ்வளவு டூப்ளிகேட், எவ்வளவு கிராஃபிக் எல்லாம் சொல்லுவான். அப்ப நம்பியார் எம்ஜிஆர் அடிக்க போவாரு. அது ஏற்கனவே படம் எடுத்தாச்சு, அடிக்கிற மாதிரி வருவாரு. இவங்க என்னமோ எம்ஜிஆர் அண்ணே வரானே வரானே, அந்த படம் எடுத்து 10 வருஷம் ஆச்சு. அவன் அடிக்க வந்து 10 வருஷம் ஆச்சு. நம்பியாரு திரும்ப நீ அடிச்சாச்சு, படம் முடிஞ்சு போச்சு. ஆனா மக்கள் என்ன நம்பினா, ஐயோ எம்ஜிஆர் அடிக்க வரானே ஒருத்தன, அண்ணே வரானே வரானே. இப்ப இருக்க பிள்ளைங்க சொல்லி வச்சுக்க, லூசு இந்த படம் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, அப்பயே அடிச்சிட்டான்டா. இப்படியெல்லாம் விழிப்புணர்வு இல்லாத காலத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு பிம்பம் இருந்தது. இப்ப இந்த லூசு மாதிரிலாம் கிடையாது. அவர் கட்சி இப்ப திடீர்னு கை கால ஆட்டிக்கலாம் கட்சி ஆரம்பிக்கல. அவர் கட்சி நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அப்படி எம்ஜிஆர் சரியோ தவறோ ஒரு புகழோடு ஆட்சி அமைச்சு உத்தகட்டத்தில் இருக்கிறார். சென்னை நமக்கு வந்துருச்சு, தஞ்சாவூர் நமக்கு வந்துருச்சு, தமிழ்நாட்டில் நம்ம தோத்துட்டோம். வெறும் 38 சீட்டு அவ்வளவுதான். நான் அப்பெல்லாம் +2 படிச்சிருந்தேன் நினைக்கிறேன். முரசொலியில் வந்துச்சு, நம்ம தோத்துட்டோம். எழுதுவார் கலைஞர், தஞ்சையும் தலைநகரும் கோட்டை கழகத்தின் கோட்டையா எழுதினார். மீதெல்லாம் போயிடுச்சு. அப்ப எம்ஜிஆருக்கு இருந்த செல்வாக்க உடைக்கணும்னா என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப டிவி இல்ல, மீடியா இல்ல, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 3 பேர் தான் தமிழ்நாடு ஃபுல்லா. அந்த 3 பேர் தான் தமிழ்நாடு ஃபுல்லா போய் எம்ஜிஆருங்கிற ஒரு சினிமா செல்வாக்க வச்சுக்கிட்டு பெரியார் கொள்கையை, அண்ணா கொள்கையை முழுசா நிறைவேற்றாம எவ்வளவு பொய் சொல்லி மக்களை ஏமாத்துறாருன்னு 3 பேரை தான் கலைஞர் அனுப்பிச்சார். இப்ப நீங்களாம் வந்துட்டீங்கல்ல, இப்ப நீங்களாம் இங்க வரதுக்கு அட்லீஸ்ட் பிஸ்கட் டீயாச்சும் கொடுக்கணும், உங்களுக்கு வாட்டர் பாட்டிலாம் கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த 3 பேரும் பேசினா 2 ரூபா டிக்கெட், 2 ரூபா டிக்கெட். அந்த 3 பேரும் பேசுறதுக்கு பேரு இடி மின்னல் மலை. இன்று திருச்சியில் இடி மின்னல் மலை திமுக போட்டுருவோம். 2 ரூபா டிக்கெட்டுக்கு 1000 பேர் டிக்கெட் வச்சிருப்பா, 2000 பேர் வாங்குவாங்க. அப்படி இருந்த கட்சி எம்ஜிஆர் எடுத்து கலைஞர் கொண்டு வந்தார். அந்த இடி மின்னல் மலையில போய் நானா 2 ரூபா டிக்கெட் வாங்கி உள்ள போய் உட்காந்து 2 மணி நேரம் 1 மணி நேரம் பேச கேட்போம். 3 பேர் பேசுவாங்க. ஒருத்தருக்கு பேர் இடி, இன்னொருத்தருக்கு பேர் மின்னல், இன்னொருத்தருக்கு பேர் மலை. அந்த இடி மின்னல் மலை யார் என்றால் கா சுப்பு, ரகுமான் கான், துரைமுருகன். கா சுப்பு இன்னைக்கு இல்ல, அவர் பேசலாம் கேட்டிருந்தீங்கன்னா. துரைமுருகன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இன்னைக்கு அவர் பிள்ளை MP எங்களோட. இன்னொருவர் தான் ரகுமான் கான். அந்த ரகுமான் கானுடைய பிள்ளை தான் இந்த சுபேர் கான். இதை என்ன சொல்றான், வாரிசு அரசியல்ங்கிறான். இப்ப என்ன, ரகுமான் கான் புள்ள போய் RSS சேர்ந்துக்கிட்டு திருசூலத்தை எடுத்துட்டு போய் மசூதி இடிக்க போட்டுமா? அவனுக்கு ஆசை தான்.